ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துக்குண்டான 13ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். உங்கள் சார்பாக தன்னுடைய அந்த அறிவு களஞ்சியத்திலிருந்து பல வகையான பொக்கிஷங்களை வழங்குகின்ற தந்தையிடம் உங்கள் சார்பாக வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம், நன்றி கூட. ஏதோ தெரிஞ்சதே ஒரு சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ளும். சாமி அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுது நீங்க சொல்றதெல்லாம். அந்த வாழ்வியல் பாடங்கள் இப்போ பயங்கரமா இருக்கு சாமி. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இது 10ஆம் அதிகாரம் வரை 1, 10ற்கு மேற்பட்டு 1ன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு பாவம். அந்த தாவீது பாவத்தை செய்கிறாரு, மனம் மாறுறாரு. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நபர் தவறுகள் செய்கின்ற பொழுது எப்படி கடவுள் மன்னிப்பார்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டாகவும் நிற்கிறாரு. அந்த வகையில் எடுத்துக்காட்டு தான். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விழறதும் எழுதுறதும் எல்லாம் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிறாரு. அது ஒரு சிறப்பான பண்பாக இருக்கிறது தந்தையவர்களே. 12 பிரிவுகளை தாண்டிட்டோம். 13வது பிரிவிலையும் இதே குடும்ப சண்டை என்ன நிகழப்போகிறது? குடும்ப சண்டையா, வாய்க்கா தகராறா, இல்லைன்னா பக்கத்து நாட்டு தகராறா, என்ன நடக்கும்போது தெரியலீங்களே தந்தையவர்களே. அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கட்டும் தந்தையவர்களே. நன்றி. இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தை பற்றி 3 சின்ன செய்திகளை சொல்லிவிட்டு நம்ம வாசிக்க போவோம். ஒன்று, இந்த அதிகாரம் எதற்காக என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, ப்ராஃபட்டிக் வேர்டு வில் நாட் ஃபெயில், இறைவாக்கினுடைய இறைவாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நாத்தான் வழியாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட இறைவாக்கள் ஒருபோதும் ஒரு காலம் பொய்த்து போகவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, முன்னேறு போகிற வழியில் பின்னேறு போகும். தந்தை எந்த வழியில் செல்கிறாரோ தனையனும் அந்த வழியில் தான் செய்வான். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வது போல அப்பா எப்படி நடந்துகிறாரோ அந்த வழி வகை பாவங்கள் தொடர்ந்து பிள்ளைகளால் கைகொள்ளப்படும் என்ற செய்தியும் இது தாங்கி வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி சற்றே கடினமான பகுதியாக இருக்கிறது. கடினமான பகுதி என்றால் மனிதனால் ஏற்றுக்கொள்ள மனம் தவிக்கிறது. இப்படியெல்லாம் பைபிளில் நடக்குதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்புகிறது. ஏன் இப்படியெல்லாம் கடவுள் அனுமதிக்கணும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்புகிறது. அதற்கு பின்பாக வருகின்ற விடைகளையும் அதற்கு பின்பாக வருகின்ற கடவுளுடைய விளக்கங்களையும் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று மனம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த 3 நிலைகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறது. இரண்டாவது, ஒரு ஆணாதிக்க சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் நடத்தும் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு பெண் எந்த நிலையிலே எப்படி உரியா அவனுடைய மனைவியாகிய பெத்சேபா எந்த ஒரு பேச இயலாதவளாக, உரிமை குரல் எழுப்ப முடியாதவளாக, நீதிக்காக போராட முடியாதவளாக இருந்தாலோ அதை போல இன்னும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு செய்தி இந்த அதிகாரம் நமக்குள்ள தாங்கி வருகிறது. அதை பற்றி செய்தியை பார்ப்போம். பின்னர் நிகழ்ந்ததாவது, தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தாள். அவள் ஒரு பேரழகி. தாவீதின் இன்னொரு மகனான அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான். அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். முதலாவது, தாவீதினுடைய தலைமகனாக அப்சலோம் இருக்கிறார். அப்சலோம் என்று சொன்னால் தந்தையின் அமைதி என்று பொருள், தந்தையினுடைய சமாதானம் என்பது பொருள். அப்சலோம் என்று சொல்லி அவருடைய பெயர். அவர்களுடைய சகோதரி தாமார் என்று ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் பேரழகி, அழகு மிகுந்தவள், ஒழுக்கம் மிகுந்தவள், நீதி நிறைந்தவள், உண்மை மிகுந்தவள், கடவுளுக்கு பிரமாணிக்க வாழ வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணம் கொண்டவள். இந்த தாமாரை பற்றி பேசும்போது யங் பிளட் என்கின்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியர் அழகாக சொல்லுவார்,
தோரா குறித்து காட்டக்கூடிய அத்தனை நெறிகளிலும் சிறந்து விளங்குகிற ஒரு பெண்மணியாக அவள் இருந்திருக்கிறாள் என்று சொல்கிறாள். ஏன் தீமைக்காக அழைக்கப்பட்ட பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்பட்ட பொழுதும் கூட அவள் எதிர்த்து மறுத்து போராடுகின்ற போராட்டம் ஒரு தோரா பெண்மணியை போல சுட்டி காட்டுகிறது என்று அழகை சொல்வார். அவள் பேரழகி என்று வார்த்தை வருகிறது. அழகி என்பதே மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியம். அவள் பேரழகி என்பது மிக முக்கியமான காரியம். எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், இவ்வளவு அழகான ஒரு முன்னுரையை கொடுத்த ஆசிரியர் அதற்கு அடுத்தபடியாக ஒரு எதிர்வினையான ஒரு முன்னுரையை தருகிறார். அம்னோன் என்கின்ற ஒரு சகோதரன் 3வது இளைய மகனாக இருக்கிறார். மக்கா என்கின்ற மனைவி வழியாக பிறந்த பிள்ளை இந்த அம்னோன். அவர் சற்றே ஒழுக்கத்திலும் நியாயத்திலும் தர்மத்திலும் குறைந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் சொந்த சகோதரி, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய சகோதரி, அவள் பங்காளி வகையில் என்று சொல்லலாம், வகையில் சொல்லும்போது வரலாம். அதுபோல் மறு சகோதரியாக இருக்கிற இவளை கோ சிஸ்டர் என்று சொல்வார்கள். அதே போல் அந்த மறு சகோதரியாக இருக்கிற அவள் மீது மையல் கொள்கிறான். அவளை அடைய வேண்டும் என்று தப்பிக்கிறான். அவளோ கன்னிப்பெண்ணாக இருந்ததனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒருவேளை கன்னிப்பெண்ணாக இல்லாக இருந்தால் அவளிடம் உறவு கொண்டால் சட்டத்தினுடைய தண்டனை சற்றே குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு கன்னிப்பெண்ணோடு உறவு கொள்வது என்பது சாவுக்கு ஏதுவான குற்றத்தை வரவழைக்கும் என்பது யூத சட்டம். சட்டம் 22:13. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பெண் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து, நான் இந்த பெண்ணை மணமுடித்தேன், ஆனால் அவளோடு உறவு கொண்டபோது அவள் கன்னி அல்லல் என்று கண்டுகொண்டேன் என்று கூறினாள். அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கன்னிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர் வாயிலுள்ள தலைவர் கூட்டி வருவார்கள். அப்பொழுது அப்பெண்ணின் தந்தை தலைவர்களிடம், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், அவனோ அவளை வெறுக்கின்றான், அத்தோடு உன் மகளிடம் கன்னிமையை காணவில்லை என்று கூறி அவளை பற்றி அவதூறு சொல்கிறான், இதோ என் மகளின் கன்னிமைக்கான சான்று என்று சொல்லுவான். பின்பு அவர்கள் நகர தலைவர்கள் முன்னிலையில் அந்த துணியை விரிப்பார்கள். அப்போது அந்நகர் தலைவர்கள் அம்மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள். இதுதான் சட்டம். ஒருவேளை ஒரு பெண் கன்னிமைத்தன்மையோடு இருந்து அவளோடு வலுக்கட்டாயமாக உறவு கொண்டார்கள் என்று சொன்னால் மிக கடுமையான தண்டனைக்காக காத்திருக்க வேண்டும். இதுதான் எண்ணெய்ச்சட்ட நூல் 22 13 முதல் 21 இறைவார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். மோகம் என்பது காதலை விட மிக மோசமான ஒரு வார்த்தை. மோகம் என்பது ஒரு இனக்கவர்ச்சி என்று சொல்லுகிற இன்ஃபாக்சுவேஷனை தாண்டி அவளை எப்படியாவது அடைய வேண்டும், அவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரூர மிருகத்தனமான ஒரு எண்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னதால் அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான். இந்த ஏக்கம் அப்படியே ஒரு நோய் போல, சின் இஸ் எ சிக்னஸ் என்று சொல்வார். ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் உன் தலையெல்லாம் புண்கள், தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புண்கள், பிதுக்கப்படாமல் கன்றி போன காயங்கள், வடுக்கள், உன் உடலில் நலமே இல்லை என்று ஆசிரியர் உருவகமாக பாவத்தை பற்றி சொல்வார். இந்த அம்னோனுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பாவ நிலைதான். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை காமம் தலைக்கேற உடல் முழுதும் நோயாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட நோயாய் இருக்கிறது? பாவம் செய்வதற்கு தவிக்கிற துடிக்கிற ஒரு நோயை அவன் பெற்றிருக்கிறான். அதுதான் பாருங்கள். அந்த இடத்துல அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய கன்னிமை கெடுக்கப்பட்டதை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவன் மிகுந்த தண்டனைக்கு உள்ளாவான். ஆகவே அவனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அவன் இருக்கிற அந்த பகுதி சொல்கிறது. 13:3. அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் தாவீதின் சகோதரனான சிமையாவின் மகன். யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன். இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன்? என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க, அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சுலோமின் சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான். அதான் பாருங்கள். இப்போ நம்ம அழகாக சொல்லுவாங்க, ஒரு நண்பன் என்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வழுக்கு நிறத்தில் ஒருவன் நடந்து போகும்போது வழுக்கி விடாமல் இருக்க ஒரு ஊன்றுகோலை அவன் பயன்படுத்துவார்கள். அந்த ஊன்றுகோலை ஊன்றி நடந்து அந்த வழுக்கிடத்தை தடைவார்கள். அந்த ஊன்றுகோல் தான் நண்பனை போல. அம்னோன் அவனுடைய குரூரமான மிருகத்தனமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத தகாத பாலுணர்ச்சியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த அமிர்தம் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நண்பன் இருக்கவே தேவையில்லை.
தேவையில்லை, அப்படிப்பட்ட நண்பன் இருந்திருக்கவே தேவையில்லை. அவனால் இந்த அம்னோனுக்கு மாபெரிய துன்பமும் துயரமும் இழிவும் தண்டனையும் தான் வருகிறதே ஒழிய நல்லதில்லை. உதவி செய்வதைப் போல அவன் உதவி செய்து உபத்திரவத்திற்கு உள்ளாக்குகிறான். இப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்து தெளிந்து அறவே அழித்து விடுவது மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஜோனதாபு, இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன்? என்னிடம் சொல்ல மாட்டீரா என்று கேட்க, அவன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன். என் சகோதரன், சொந்த சகோதரன், பிரதர், சொந்த சகோதரன் அப்சலோமுடைய சகோதரி, அவளும் எனக்கு சொந்த சகோதரி போல, அவள் மீது நான் மையல் கொண்டேன். வெட்கமே இல்லாமல் பாவம், சின் இஸ் சேம்லெஸ்னஸ் என்று ஏசாயா இறைவாக்கு புத்தகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சின் இஸ் சேம்லெஸ்னஸ். அதே போல் எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில் ஒரு இடத்துல 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிக மிக மோசமானவள். இஸ்ராயலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மிக மிக மோசமானவள். உன்னுடைய தீய பழக்க வழக்கங்களினால் விபச்சாரங்களுக்கு கூட நீ பாடம் கற்றுக் கொடுப்பாய் என்று சொல்கிறது. இறைவாக்கு எவ்வளோ கோவப்பட்டு இஸ்ராயலை திட்டுகிறார் என்றால், நீ தீய பழக்க வழக்கங்களில் அவ்வளோ முதிர்ந்து இருக்கிறாய், விபச்சாரர்களுக்கே நீ பாடம் எடுக்கக்கூடிய, டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாய் என்று சொல்வார். இந்த அபினதாப் இந்த அம்னோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அறிவுரையை கூறுகிறான். என் சொந்த சகோதரனுடைய சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன் என்று சொன்னவுடன், ஐயோ ஐயா, அது வேண்டாம் ஐயா, தகாதது, அது அல்லது கடவுளால் மறுக்கப்பட்டது, கடவுளால் விளக்கப்பட்ட ஒன்று என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். அவன் அப்படி சொல்லவில்லை. யோனதாப் என்ன சொல்கிறான் பாருங்கள், 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும். உன் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயை கூர்ந்து அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன். அவள் எனக்கு உணவு தரட்டும். என் கண்முன்னையே அவள் உணவு தயாரிக்கட்டும். அதை நான் கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் என சொல்லும் என்று கூறினான். யோனதாபு ஒரு அறிவுரை சொல்கிறான். எப்படிப்பட்ட அறிவுரை? ஒரு சூழ்ச்சியினால் ஒரு பெண்ணை வஞ்சகம் செய்ய அறிவுரை சொல்கிறான். அதான் யோனதாபுடைய மிக மோசமான இல்லை. படுக்கையில் படுத்துக்கொண்டு பாசாங்கு செய்யும். நட்பு என்பது உரைகளை போல நம்மை உரசி பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான கல். இது தங்கத்தை உரைகளில் உரசி பார்ப்பாங்க. தங்கமாக வெள்ளியான்னு பார்க்குறதுக்கு அதில் தேய்ச்சி பார்த்தாங்கனாக்க இது தங்கம் தான், இது வெள்ளி தான்பாங்க. நாம் யார் என்று நம்மை உரசி பார்க்கக்கூடிய ஒரு உரைகள் தான் நட்பு. யோனதாபு எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்கிறான் பாருங்கள். எந்த இடத்திலே, எந்த நிலையிலே, எந்த மனநிலை அவன் சொன்னார் என்று தெரியாது. ஆனால் சூழ்ச்சி மிக்கவன் என்ற ஒற்றை வார்த்தையிலே எபிரேய மொழியிலே அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆசிரியர் அவனை நொறுக்கி எந்த நிலையிலும் மதிக்கப்பட தக்கவனே அல்ல என்று சொல்லி நம்மால் சொல்லிவிட்டு அவனுடைய செயல்பாட்டை விவரிக்கிறார். சூழ்ச்சி மிக்கவன் என்று சொல்கிறார். சூழ்ச்சி மிக்கவன் என்றால் ஸ்ரூடு என்று சொல்வார்கள். ஸ்ரூடு, அதே போல் கன்னிங்கு என்றெல்லாம் பல வார்த்தை சொல்வார்கள். ஆனால் அவனுடைய அறிவுரைகள் சட்டத்துக்கு எதிரானவை, நீதிக்கு எதிரானவை, ஒழுக்கத்துக்கு மாறானவை என்கின்ற அறிவுரைகளை குறித்து கொள்ளும் வண்ணமாகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இப்போ சொல்லுவோம், பாசாங்கு செய்யும், நடிக்க செய்யும். பாவம் என்பது அருவருக்கத்தக்க ஒன்று. அந்த அருவருக்கத்தக்க பாவத்தை செய்வதற்கான வழிமுறைகளை ஒருவன் சொல்லிக் கொடுக்கிறான் என்றால் அதை கேட்கிறவனும் சரி, சொல்கிறவனும் சரி எவ்வளவு கேடு கட்டவனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே உன் தந்தை உன்னை பார்க்க வருவார், தாவீது உன்னை பார்க்க வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை என் இல்லத்திற்கு என் உணவை தயாரிக்க லெப்பியா என்கின்ற ஒரு ரொட்டியை செய்ய என்று எபிரேய சொல்லிலே லெப்பியா, அது இதயம் போல் இருக்கும். அந்த கேக்கு அந்த ரொட்டி இதயம் போல் இருக்கும். அதை செய்ய சொல்லுங்கள். கெட்ட இதயம், காமுக இதயம், தகாத பாலுணர்ச்சிக்கான இதயத்தை போன்ற ரொட்டியை செய்ய சொல்லுங்கள் என்று அவன் சொல்ல, என் அறையிலேயே என் கண் முன்பாகவே அவள் தயாரிக்கட்டும், அதை அவள் கைகளிலிருந்து நான் முன்பேன் என்று சொல்லி அவன் ஒரு வாக்கிறான். அப்பா நிற்கிறார், தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமா, தங்கச்சி மேலே இவ்வளோ நேசமா, தங்கச்சி ஒரு சிக்கா இருக்கும்போது தங்கச்சி பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி கூப்பிட்றானே என்கின்ற ஒரு எண்ணத்தை அவன் நயவஞ்சகமாக தந்தையினுடைய இதயத்திற்குள்ளாக புகுத்துகிறான். தொடர்ந்து வாசிப்போமே. அவ்வாறு அம்னோன் படுத்துக்கொண்டு நோயுற்றன் போல் பாசாங்கு செய்தான். அரசர் அவனை காண வந்தபோது அம்னோன் அவரிடம், தயை கூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன். அவள் என் கண்முன்னே 2 பணியாரங்கள் செய்தாள். அவற்றை நான் அவள் கையிலிருந்து உண்பேன் என கூறினான்.
தொடர்ந்து வாசிப்போமே. தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை வரச் சொல்லி, உடனே உன் சகோதரன் அம்னோனின் வீட்டிற்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார். தாமோர் தம் சகோதரன் அம்னோனின் வீட்டிற்கு சென்றாள். அவனோ படுத்திருந்தான். அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண் முன்னே பணியாரங்கள் சுட்டாள். பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள். அவன் உண்ண மறுத்தான். எல்லாரையும் என்னிடமிருந்து போகச் சொல் என்று அம்னோன் கூற எல்லாரும் அவனை விட்டு சென்றனர். உணவை உள் அறைக்கு கொண்டு வா, நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான். தாமார் தான் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுக்கை அறைக்குள் சென்றாள். நல்லா கவனிக்க, பாவத்தினுடைய டிசெண்டிங் இன்டு ஹெல் என்பது திட்டவட்டமாக நாம் தேர்ந்து தெரிகின்ற ஒரு நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி படிப்படியாக இறங்கி போவோம். பாவம் செய்வதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். மிகுந்த தைரியம் வேண்டும். அசாத்திய தைரியம் இல்லை என்றால் பாவம் செய்வதற்கு ஒரு நாள் இயலாது. we need courage to sin. எப்படிப்பட்ட கரேஜ்? ஆன்டி கரேஜ். கடவுளுக்கு எதிரான குற்றம் இழைக்கக்கூடிய, கடவுளுடைய மனதை வருத்தக்கூடிய ஒரு வீரமுள்ள ஒரு மனம் இருந்தால் மட்டும்தான் பாவம் செய்ய முடியும் என்பதையும் நான் நெகட்டிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ அந்த அம்னோனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. என்ன சொல்கிறான்? என் தாமரை அனுப்பி வைங்கப்பான்னு அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா அனுப்பி வச்சுக்கிறாரு. பலகாரம் செய்கிறாங்க. அவள் அன்பாக 2 பணியாரம் செய்கிறார். இந்த பொண்ணு எவ்வளோ இன்னசென்ட்டான பொண்ணுனாக்க, அண்ணன் சிக்காக இருக்கான், அண்ணன் பாவம், அண்ணனுக்கு நம்ம ரொட்டி சுட்டு கொடுப்போம் என்று சொல்லி அன்பாக பணியாரங்களை சுடுகிறாள். அவன் அண்ணங்கார சொல்கிறான், எல்லாரையும் அனுப்பிவிட்டு நீ மட்டும் இரு என்னும்போது, சரி அண்ணன் பாசமாக நம்மளுக்கு பரிமாற சொல்லி நினைக்கிறாரோன்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு உள்ளறைக்கு வா, அங்கே கையால் நான் உண்பேன். அதையும் அந்த பொண்ணு நம்புது. அப்படின்னாக்க எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான, ஒரு மாசு மறுபற்ற, ஒரு எளிமையான, கத்தாத செம்மறி போன்ற ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு சகோதரியை அவன் வஞ்சிக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவன் சொல்கிறதெல்லாம், அவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் விஷம் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு கடுமை இருக்குது, ஒரு சூழ்ச்சி இருக்குது, சூழ்ச்சி மதி இருக்குது. அந்த பொண்ணுக்கு புரியல. அவ்வளோ எளிமையாக முழுசாக எல்லா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நம்பி வாழ்கிற ஒரு எளிய சகோதரி தாமார். அதனால் அப்போ படுக்கை அறைக்குள்ளே கொண்டு வா என்று சொல்லும்போது இந்த பெண் அந்த உணவை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு போகும்போது பாருங்களேன், அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து இழுத்து, என் சகோதரியே வா, என்னோடு படு என்றான். வேண்டாம் சகோதரனே, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம், ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை. இந்த மடமையை செய்யாதே. எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன்? நீயும் இஸ்ரேலில் மதிகெட்ட ஒருவனாய் இருப்பாய். தயை கூர்ந்து அரசரிடமே கேள், அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள். ரொம்ப அழகான வார்த்தைகள், மிக அருமையான வார்த்தைகள். விவிலியத்திலே ஒரு பெண்ணினுடைய நீதியின் குரலாக, உண்மையின் குரலாக, கற்புக்கு போராடுகின்ற போராட்டத்தின் குரலாக இருக்கிறவர்கள் இந்த குரல் மிக அழகான வார்த்தைகள். ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறதை வாசிப்போம். அதில் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லுது, என் சகோதரியே வா. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அஹிம் என்றது வார்த்தை, அஹோத் என்கின்ற வார்த்தை. அஹோத் என்றால் சகோதரி, சொந்த சகோதரி, உடன்பிறந்த சகோதரி, அல்லது தன் சகோதரனுடைய தங்கையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சகோதரியே வா, என்னோடு படு என்கிறார். அது ஒரு முரண்பட்ட ஒரு வார்த்தை, தகாத பாலுணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அதுதான் சகோதரியே வந்து என்னோடு படு என்பது எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதே போல் அந்த சகோதரி அவள் சொல்லும் போதும் அழகாய் சொல்லுவாள், சகோதரனே என்னை கட்டாயப்படுத்தாது. அவன் சொல்லும்போது அம்னோன் கட்டாயப்படுத்தாது என்று சொல்லியிருக்கலாம். அவன் சகோதரியே வா, உன்னோடு வந்து படு என்ற பொழுது அவன் என்ன சொல்கிறான்? சகோதரனே என்னை கட்டாயப்படுத்தாதே என்று சொல்கிறாள். இரண்டாவதாக, இப்படி இஸ்ராயலில் நடப்பதே கிடையாது. இப்படி நடப்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஒழுக்க நிலை, மாறுபட்ட தகாத ஒழுக்க நிலை, தகாத புணர்ச்சி என்று சொல்வார்கள், தகாத ஒழுக்க நிலை என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்வார்கள், இந்த மடமையை செய்யாதே. எவ்வளோ அழகாக வார்த்தை சொல்கிறது. சகோதரனே என்றால் இஸ்ராயலில் இந்த மாதிரி செய்கிறது கிடையாது என்றால் நீ மதிகேடனாக இருப்பாய், இந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது, இந்த மடமையை நீ செய்யாதே. இது பாவம் மட்டுமல்ல, அபத்தமான, அறிவுகட்ட, அறிவே இல்லாத ஒரு மூடர்கள், மடையர்கள் செய்யக்கூடிய காரியம் அது. நீ ஒரு அரச குலத்தை சார்ந்தவன், இப்படி நடக்கல் ஆகாது என்பதை அருமையாக நின்று போராடுகிறாள். தன் சொல்லாலும் தன்னுடைய செய்கையாலும் அவள் மறுத்து பேசுகிறாள். அதான் பாருங்களேன், இந்த இப்படிப்பட்ட மடமையை நான் எப்படி போக்குவேன்? அதே மாதிரி இந்த செஞ்சுட்ட அப்படின்னாக்க என்ன ஆகும்? இஸ்ராயலில்
ஒரு மதிகேடனாய் மதிகெட்டவனாய் மூடனாய் மடையனாய் அறிவில்லாதவனாய் நீ காலம் முழுவதும் இகழப்படுவாய் என்றும் சொல்கிறார்கள். அந்த சகோதரனுடைய எண்ணம் பாருங்க, முற்காலத்திலும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் இருக்கிற 3 நிலைகளும் யோசித்து பார்த்து மறுத்துரைக்கிறாள். அவ்வளவு பொறுமையாய் அன்பாய் அவனை அபலையாய் நம்பி வந்த அந்த பெண் அவனுடைய எண்ணத்தை உணர்ந்த உடனேயே எவ்வளவு அழகான ஒரு எதிர்ப்பு குரலை காட்டுகிறாள். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான சட்டத்தின் பண்பாட்டு. அதனால தான் சொல்கிறாங்க, யங் பிளட் என்கின்ற அந்த ஆசிரியர் சொல்லும்போது, தாமார் என்கிறவள் ஒரு அற்புதமான தோரா பெண்மணி. தோராவிலே ஒரு பெண்ணுக்கான உரிமைகள் என்ன இருக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கான நிலைகள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் அத்தனையும் கடைபிடிக்க போராடுகிற ஒரு பெண்மணியாக சித்தரித்து காட்டப்படுகிறாள். அப்போ அவளிடம் கெஞ்சினாள். 2வது சொன்னது மட்டுமல்லாமல் கெஞ்சுகிறாள். முட்டி போட்டு கையேந்தி கரம் குவிச்சு அழுது அவனுடைய காலை பிடித்து கதறி இருப்பாள், கெஞ்சி இருப்பாள். அதான் கெஞ்சினாள் என்ற வார்த்தை சொல்கிறது. அதான் ஆசிரியர் சொல்கிறார்கள், சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் ஈவன் தன் பாடி லாங்குவேஜ்னாலும் கூட அவள் ஒத்துழைக்கவே இல்லை. உரியாவினுடைய மனைவி பெத்சேபா ஆள் அனுப்பி வா என்று சொன்ன பொழுது வந்தாள். அவள் வர மாட்டேன் என்று சொல்வதற்கு அவளுக்கு தகுதி இருந்ததான், தைரியம் இருந்ததா இல்லை என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த பெண் தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து, இது தவறு என்று உணர்ந்து ஒத்துழைக்க மறுக்கிறாள். அடுத்த பாருங்களேன், 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான். ஆமாம், இந்த இடத்துல தான் அந்த ஆசிரியர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இன்செஸ்ட் ரேப் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல அவன் அவளை விட வலிமை மிகுந்தவனாக இருந்ததனால் அவளை கற்பழித்தான். அவருடைய அதுவரை அவள் கன்னிமை கெடாமல் கன்னியாய் இருந்தால் அதனால் அவனால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று நிலையிலே அபினதாப் சொன்ன அறிவுரையை கேட்டு சூழ்ச்சிமதியை புரிந்து கொண்டு அவன் செய்தான். சில பேர் நம்மளை கிணத்துல தள்ளிவிட மாட்டாங்க, ஒரு ஐடியா சொல்லிட்டு போவாங்க, நாமளே கிணத்துல விழுந்து கதை முடிச்சுக்குவோம். அப்படிப்பட்ட இந்த அபினதாபனுடைய வார்த்தையை கேட்டு இவன் நடைபெற்றவன் என்ன செய்தான், வலிமை மிக்கவனாக இருந்ததனால் அவன் அவளை கற்பழித்தான் என்று சொல்லுகிறது. ஒரு பாவத்தின் கதை எங்கே ஆரம்பிக்குது? ஒரு தகாத ஒரு எண்ணம். அந்த தகாத எண்ணத்தை நர்ச்சர் பண்ணதுனால ஒரு தகாத ஒரு சிந்தனை ஒரு பகிர்தலாக மாறுது. அந்த பகிர்தல் ஒரு கேடுகெட்ட மதிகெட்ட ஒரு யோசனையை வழங்கப்படுகிறது. அதிலிருந்து ஒரு பாவம் பிறக்கிறது. ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லுவாங்க, டொமினிக் சாவை வாழ்க்கையில் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று அழகாய் அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அதே போல் சொல்வார்கள், பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகி ஓடு என்று விவிலியம் சொல்கிறது. பாம்பை கண்டு விலகி ஓடுவதைப் போல பாவத்தை கண்டு விலகு. பாவ எண்ணமோ பாவ சிந்தனையோ பாவ நாட்டமோ வரும்போது உடனடியாக அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். அந்த இடத்த விட்டு நகரணும் அல்லது அந்த சிந்தனையை மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னம்னாக்க இந்த யோனதாபை போல மனிதர்கள் வருவார்கள், நம்முடைய ஆசைக்கு தூபம் போடுவார்கள், நம்ம ஆசையை கிளறி வைப்பார்கள், அதை மிகைப்படுத்துவார்கள், இப்படி செய்ய அப்படி செய்ய ஆர்வமூட்டுவார்கள், படுகொலிலே தள்ளிவிட்டு ஓரமாய் ஒதுங்கி போவார்கள். நடப்பதை பார்த்து வேடிக்கை கைகட்டி சிரிப்பார்கள் என்று நமக்கு வேறு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அப்படிதான் யோனதாபினுடைய ஆறுவரையை கேட்டு அம்னோன் தன் சொந்த சகோதரியை கற்பழித்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அதன் பிறகு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்று விடு என்று அவளிடம் கூறினான். அவளோ, வேண்டாம், நீ என்னை அனுப்பிவிடாதே, நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமை விடவும் இது மோசமானது என்று கதறினாள். ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இப்போ அந்த பெண்ணை கற்பழித்தான். தன் இன்பத்தை தீர்த்தவுடன், இன்ப வேட்கையை தீர்த்தவுடன் அவளை வெறுக்க தொடங்கினான். அது முன்னையதை விட மிக கொடுமையானது என்று அந்த பெண்ணே சொல்லும்படியான ஒரு நீர்நிலைக்கு உள்ளாக்குறான். இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு கருத்து, அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். எந்த அளவிற்கு அவள் மேல் மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவிற்கு அவளை வெறுத்தான். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஜோயேக் என்ற எபிரேய சொல்லுக்கு அடிவயத்திலிருந்து ஒரு குரல் எழுப்புகிறோமே, அதுதான் அர்த்தம். ஜோயேக் அடிவயத்திலிருந்து கதறி அழுவது.